பாதிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஐடி ஃபீல்ட பாதிக்கும். நீங்க உள்ள வரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு வருகிற எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க இயேசுவை பார்ப்பாங்க. தேங்க் யூ லார்ட் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் நீங்க நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஒரு ஜெப அபிஷேகத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலர் ஜெபிக்கிறீங்க, எனக்கு ஒரு ஜெப அபிஷேகம் வேணும், எனக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை நிரப்பும் பொழுது ஒரு மன்றாட்டின் அபிஷேகத்தை தருகிறார். மன்றாட்டின் அபிஷேகம் இன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள போகும் பொழுது சாதாரணமா போக முடியாது. இயேசு அறியாதவங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகும். உங்க கண்கள் வந்து கண்ணீர் வரும். ஆண்டவரே அவனை தொடுங்க, அவனை ரட்சிங்க. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. காலேஜ்ல படிக்கிற நீங்க உங்க காலேஜ்ல எல்லா ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாரம் உண்டாகும். ஆண்டவரை என்ன தொட்டது போல அவனை தொடுங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. இதான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் வரும் பொழுது உங்களை வேறு மனுஷனாய் மாற்றிவிடும், உங்களை வேறு மனுஷியாய் மாற்றிவிடும். தேங்க்யூ லார்ட். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தால நிரப்பின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பல நாளா காத்திருந்தாங்கப்பா, உபவாசத்தோடு காத்திருந்தாங்கப்பா. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் ஏசப்பா, என்ன நிரப்பணும், என்ன பயன்படுத்தணும், கடைசி காலத்தை என்ன பயன்படுத்தணும் கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்தை கர்த்தர் இன்னைக்கு கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். நிரப்பின உடைய கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நிறைய பெற்றோர் ஏசப்பா, என் பிள்ளைக்கு அபிஷேகம் கிடைச்சிடாதா, என் மகளுக்கு அபிஷேகம் கிடைச்சிடாதா ஜெபிக்கிறாங்கப்பா. இன்னும் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு நிரப்புங்க ஏசப்பா. காலியான பாத்திரமா வாழ்ந்தது போதும், இனி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நிறைவான அபிஷேகத்தோடு கடந்து போகிற வாலிபர்களாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து போகிற ஆசாரியர்களாய் அவர்களை பயன்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மனதார துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு எழுப்புதலுக்குள்ள கர்த்தர் வாலிபர்களை, சாதாரண வாலிபர்களை, பெயரே தெரியாத வாலிபர்களை வல்லமையா பயன்படுத்துவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க எங்க வாலிபர்களை ஹல்லேலூயா எழுப்புதல்ல பயன்படுத்தணும். ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளையை எழுப்புதல்ல பயன்படுத்துங்க. நிறைய பெற்றோர் ஜெபம் பண்ணுவீங்க, என் பிள்ளை அமெரிக்கா போகட்டும், என் பிள்ளை டாக்டர் ஆகட்டும், என் பிள்ளை ஜெபம் பண்ற அதே பெற்றோர் நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், என் பிள்ளை எழுப்புதல்ல பயன்படுத்தப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதான் முக்கியம். வரப்போகிற எழுப்புதல் உங்க பிள்ளை பயன்பட்டா அவன் பேசினால் அற்புதம் நடக்கும், அவன் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். அப்படி நடக்கணும்னா பெற்றோராகிய நீங்க ஜெபம் பண்ணணும். என்னுடைய வாலிப மகன் எழுப்புதல்ல பயன்படுத்துங்க. ஒரு ஸ்தேவானாய் ஆண்டவரே, ஒரு பேதுருவாய், ஒரு பவுலாய், ஒரு யாக்கோபாய் ஆண்டவரை பயன்படுத்துங்க. யோசேப்பாய் பரிசுத்தமாய் பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்த தேவ பிள்ளைகளை போல, ஆதி அப்போஸ்தலர்களை போல எங்க பிள்ளைகளை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க. வாலிப மகனே ஜெபம் பண்ணுங்க. பிரதர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்ன எழுப்புதல்ல பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. என்ன ரட்சித்தீங்களே, என்ன அபிஷேகித்தீங்களே, அதோட விட்டுறாதீங்க. ஏசப்பா எழுப்புதல்ல பயன்படுத்துங்க. வரப்போற எழுப்புதல்ல பயன்படுத்துங்க. எழுப்புதல் என் கண் காணணும். எழுப்புதல்ல பாவை ஆளனாய் அல்ல, நான் பங்காளனா இருக்கணும். எழுப்புதலுக்காக ஓடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாஞ்சையை பார்த்துதான் வரப்போற பெரிய எழுப்புதல்ல உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஏசப்பா எழுப்புதல்ல பயன்படுத்தணும். உங்களை வல்லமையில கையில கருத்துல எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தணும். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உங்க வார்த்தையை கேட்டால் நடக்கணும். அப்படி கர்த்தர் காரியத்தை செய்யணும்னு சொல்லி சகோதரனோட இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அபிஷேகத்தால் ஒவ்வொரு நிரப்புவீராக, இல்லாத வல்லமை படுத்துவீராக. இயேசுவே நாமம் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடந்தது போல வாலிபரை வல்லமையா பயன்படுத்துவீராக. அந்த எழுப்புதல் அபிஷேகம் ஒவ்வொரு சந்திப்பதாக. இயேசுவே நாமம் உமக்கு சேனையை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. இயேசுவே நாமத்தில் எழுப்புதல் அக்கினி உங்க மூலமாக கிறிஸ்து சொல்ல பலட் படட்டும்